இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வேதமின் மன மகிழ்ச்சி 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் முக்கியமான ஒரு அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இருக்கின்ற ஒரு அதிகாரம். எலிசா தீர்க்கதரிசியின் தொடர்ச்சி தான் இங்கும் வருகிறது. இந்த அதிகாரத்திற்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் எலிசாவின் ஊழியங்கள் என்று கொடுக்கலாம், இல்லாவிட்டால் நாகமான் பெற்றுக்கொண்ட சுகம் என்று நீங்கள் தலைப்பு கொடுக்கலாம். நான் குஷ்டரோகியாய் இருந்த நாகமான் சுகத்தை பெற்றுக்கொண்டார் என்பது எல்லாரும் தெரிந்த, ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் கூட அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு சம்பவம். அதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாய் இருக்கிற நாகமான் என்பவர் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். மகாபராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியா இருந்தான். மகாபராக்கிரமசாலி, ஆனால் குஷ்டரோகி. அவனுடைய வீட்டிலே இஸ்ரேல் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் தன் எஜமான் சுகவீனமாய் குஷ்டரோகியாய் இருப்பதை பார்த்த உடனே தன் எஜமாட்டியின் இடத்தில் போய் சொல்லுகிறாள், சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் என் எஜமான் போவாரானால் சுகத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப முடியும் என்று சொல்லும் பொழுது, இந்த செய்தியை எஜமாட்டி தன் கணவரிடத்திலே தெரிவிக்க உடனே அவர் சீரிய ராஜாவின் இடத்திலே போய் சொல்லுகிறார், இப்படியா இஸ்ரவேல் தேசத்திற்கு போனால் நான் சுகமாவேன் என்று. உடனே சீரிய ராஜா சொல்லுகிறார், இஸ்ரவேல் தேச ராஜாவுக்கு நான் ஒரு கடிதம் தருகிறேன், அந்த கடிதத்தை கொண்டு நீங்கள் அவரிடத்தில் போய் காண்பியுங்கள், தாராளமாய் போய் வாருங்கள் என்று அனுப்ப, ராஜாவின் இடத்தில் பெற்றுக்கொண்ட கடிதத்தோடு கூட நாகமான் இஸ்ரவேல் தேசத்திற்கு புறப்பட்டு வருகிறார். இஸ்ரவேல் தேச ராஜாவிடம் வந்து அந்த கடிதத்தை கொடுக்கிறார். கடிதத்தை பெற்றுக்கொண்ட ராஜா அதிலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். 6ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன். இதை பார்த்த உடனே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. என்ன குஷ்டரோகத்தை நீக்கும்படி என்னிடத்தில் கடிதம் கொடுத்து அனுப்பி இருக்கிறார், இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்று அவர் கத்த ஆரம்பித்து விட்டார். இந்த செய்தி இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எலிசா தீர்க்கதரிசிக்கு எட்டுகிறது. அவர் காதுகளுக்கு எட்டின உடனே எலிசா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறார், இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளும்படி அவரை என்னிடத்தில் அனுப்பு. உடனே நாகமான் எலிசா தீர்க்கதரிசி சந்திக்க புறப்பட்டு போகிறார். எலிசா தீர்க்கதரிசி இருக்கின்ற இடத்தின் வீட்டு வாசற்படியில் நாகமான் நின்ற உடனே எலிசா உள்ளே இருந்து சொல்லி அனுப்புகிறார், யோர்தானில் போய் 7 தரம் முழுகு, சரியாய் போவா என்று. பாருங்களேன், ஆளை பார்க்கல, வியாதியின் தன்மையை பார்க்கவில்லை, வியாதியின் கொடூரத்தை பார்க்கவில்லை, மாறாக உள்ளே இருந்து வார்த்தையை அனுப்புகிறார். ஆம், புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது 100க்கு அதிபதி அப்படித்தான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை போல வார்த்தை புறப்பட்டு வருகிறது, யோர்தானில் போய் 7 தரம் மூழ்கு என்று. இதை கேட்ட நாகமானுக்கு கோபம் வருகிறது. என்னுடைய தேசத்தில் நதிகள் இல்லையா? புகழ் பெற்ற பேர் பெற்ற நதிகள் இல்லையா? அங்கே என்னால் குளிக்க முடியாதா? நான் என்ன குளிக்காமலா வந்தேன்? யோர்தானில் போய் மூழ்க வேண்டுமா என்றெல்லாம் கோபத்தோடு அவர் புறப்பட்டு செல்லும் பொழுது அவனோடு கூட வந்த வீரர்கள் சொல்லுகிறார்கள், எஜமானரே, வேறு ஒரு கடினமான காரியத்தை சொல்லியிருந்தால் நீ செய்திருப்பீர் தானே. நாகமான் சொல்லுகிறார், இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி எனக்கு சுகம் கொடுப்பார் என்று நினைத்தேன். பல சமயங்களில் நாம் அப்படிதான் நினைக்கிறோம். நமக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அதை மனதில் வைத்துக் கொள்ளுகிறோம், அதை நாம் போகிற ஊழியக்காரர் செய்ய வேண்டும். நாம் உள்ளுக்குள் ஒரு பதிலை வைத்துக் கொண்டே ஊழியரை சந்திக்கிறோம். நான் எந்த பதிலை உள்ளுக்குள் வைத்திருக்கிறேனோ அந்த பதிலை அந்த ஊழியக்காரர் எனக்கு தந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை என் நினைவுகளுக்கு ஏற்ற பதில் தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து, தேவ மனுஷனுடைய மனுஷியினிடத்திலிருந்து வராவிட்டால் அவர்கள்
நல்ல ஊழியர் இல்லை என்று நிதானித்து விடுகிறோம். இல்லாவிட்டால் இது சரியில்லை என்று போய்விடுகிறோம். காரணம், தவறு ஊழியர்களிடத்தில் இல்லை, நம்முடைய மனதில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இவர் என்ன நினைச்சார்? அப்போன உடனே என்னுடைய தேவனுடைய நாமத்தினால நீ சுகம் அடைவார், உன்னை தொட்டு சுகமாக்குகிறேன், இல்ல ஒரு மருந்து கொடுத்து இதை பூசி விட்டு நீ சுகமாவாய் என்று சொல்வார் என்றெல்லாம் இவர் நினைத்து சென்றார். இவர் நினைவுகளின்படி எலிசா தீர்க்கதரிசி சொல்லவில்லை. எலிசா தீர்க்கதரிசி யோர்தானில் முழுகு என்ற உடனே இவருக்கு கோபம் வந்து விட்டது. ஆனால் கூட சென்றவர்கள் அவருக்கு எளிதாய் புரிய வைத்து விட்டார்கள். கடினமான ஒரு காரியத்தை சொல்லி இருந்தால் செய்திருப்பீர்கள் தானே, எளிதான ஒரு காரியம் தானே, தயவு செய்து செய்யுங்கள் என்று சொல்ல யோர்தானில் மூழ்கிறார். 7 தரம் மூழ்க 7ஆம் தடவை மூழ்கி எழும்பும் பொழுது குஷ்டரோகம் மாறி போனது என்று இந்த பகுதி சொல்லுகிறது. பாருங்கள் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. இப்போ உடனே சந்தோஷம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, தேவனுடைய மனுஷனுக்கு எலிசாவின் இடத்துல திரும்பி வந்து சொல்றாரு, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சொல்லி ஒரு காணிக்கையை நான் தருகிறேன், வாங்கிக் கொள்ளும் என்று சொல்ல எலிசா தீர்க்கதரிசி மறுத்து விடுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்தில் நாகமான் ஒரு சிறிய காரியத்திற்காக, அதாவது இஸ்ரவேலின் தேவன் தான் பூமியிலே மிகப்பெரிய தேவன், அவரை போல பூமியில் ஒருவரும் இல்லை என்று அறிக்கை செய்து விட்டார். நான் இப்படி அறிக்கை செய்தாலும் என்னுடைய ராஜாவாகிய ஆண்டவனோடு அவர் ஒரு கோயிலுக்குள் செல்லும் பொழுது நான் அவரோடு கூட செல்ல வேண்டியது இருக்கும், அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் கர்த்தர் எனக்கு மன்னிப்பாராக என்று சொல்லிவிட்டு செல்கிறார். ஹல்லேலூயா. அதிகாரத்திற்குட்பட்ட இடத்தில் நான் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று அவர் முன்னாலேயே அனுமதி வாங்கி கொண்டு செல்வதை போல. பாருங்கள் 18ஆம் வசனம். ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிமோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிமோன் கோவிலில் பணிய வேண்டியதாகும். இப்படி ரிமோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் இருதயத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்குத்தான் இடம் கொடுத்திருக்கிறேன். மறுபடியும் அந்த ரிமோன் கோவிலில் இருக்கிற விக்கிரகத்திற்கு இடம் இல்லை. ஆனால் என் ஆண்டவனோடு என் ராஜாவோடு நான் செல்லும் பொழுது அவரை கைப்பிடித்து நான் உள்ளே செல்ல வேண்டும். அது ஒன்று மாத்திரம் என் இருதயத்தில், மற்றபடி யாருக்கும் இடமில்லை என்பதை அங்கே வெளிப்படுத்தி உறுதிப்படுத்தி விட்டு செல்லுகிறார். ஒரு பிரஜாதியான் இந்த இடத்தில் தேவனை மகிமைப்படுத்தி செல்கிறதை பார்க்கிறோம். இந்த 5ஆம் அதிகாரத்திலும் 2 சம்பவங்கள். முதல் சம்பவத்தை இன்றைக்கு நாம் பார்த்து விட்டோம். அடுத்த சம்பவத்தை அடுத்த எபிசோடிலே நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்திற்கு போகும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு என்ன பதில் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3 விதமான பதில்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து வருகிறது. ஒன்று எஸ், இன்னொன்று நோ, மூன்றாவது வெயிட். எஸ், ஆம் என்கிற பதில் தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்துவிட்டால் எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருடைய மன விருப்பமும் அதுதான். கர்த்தர் நோ என்று சொல்லிவிட்டால் மறுபடியும் ஜெபம் பண்ணி சொல்லுங்க, மறுபடியும் கேட்போம் ஆண்டவர்கிட்ட. இல்ல சரியா குழப்பமா இருக்கு, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். இல்லாவிட்டால் கர்த்தர் பதில் தரவில்லை என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் இந்த 3 பதில்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஆம் என்கிறார், சில வேளைகளில் இல்லை என்கிறார், சில வேளை காத்திரு என்கிறார். நான் ஒன்றை நினைத்து கொண்டு அல்ல, தேவன் தருகிற பதிலை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் எனக்கு வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமாண்டவரே, பல சமயங்களில் நாங்கள் ஒன்றை நினைத்து கொண்டு அதுவே உம்முடைய பதிலா இருக்க வேண்டும் என்று உம்மை நிர்பந்தப்படுத்த நினைக்கிறோம். அந்த நிர்பந்தத்தினால் பிரயோஜனம் இல்லை என்று அறியாமல் போவது ஏமாற்றம் தான். இன்றைக்கு அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கிருபை தந்து நீங்க சொல்லுகிற பதில்தான் உன்னதமான ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்தும் என்பதை புரிந்து கொள்ள செய்து அதை ஏற்றுக்கொள்ளவும் இனி உம்முடைய சமூகத்தில் வரும் பொழுது எங்களை வெறுமையாக்கி உம்முடைய பதிலை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தோடு வர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.